ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வத்த குழம்பு சாதம் ரொம்ப டேஸ்டியாக செய்யலாம். ஒரு கப் சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊறட்டும். அடுப்பில் குக்கர் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் துவரம்பருப்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சம், அது கூட பூண்டு, வத்தல், சுண்டைக்காய் வத்தல், மணத்த தக்காளி வத்தல் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் அது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துங்க. குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸுக்கு புளியை கரைச்சிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். ஒரு கப் ரைஸுக்கு 3.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதி வந்தோன்னே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசியை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் ஒரு கொதி வந்தோடனே குக்கரை மூடிட்டு ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் அடங்கினோன்னே எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வத்த குழம்பு சாதம் நல்ல குழைய வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சுவையான வத்த குழம்பு சாதம் இப்போது ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த வத்த குழம்பு சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள்.